Section 249. Harboring offender. Whenever an offense has been committed, whoever harbors or conceals a person whom he knows or has reason to believe to be the offender, with the intention of screening him from legal punishment shall a. If the offense is punishable with death, be punished with imprisonment of either description for a term which may extend to 5 years, and shall also be liable to fine. B. If the offense is punishable with imprisonment for life, or with imprisonment which may extend to 10 years, be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years, and shall also be liable to fine. C. If the offense is punishable with imprisonment which may extend to 1 year, and not to 10 years, be punished with imprisonment of the description provided for the offense for a term which may extend to 1/4 part of the longest term of imprisonment provided for the offense, or with fine, or with both. Explanation. Offense in this section includes any act committed at any place out of India, which, if committed in India, would be punishable under any of the following sections, namely 103, 105, 307, subsections 2, 3, and 4 of Section 309, subsections 2, 3, 4, and 5 of Section 310, 311, 312, clauses F and G of Section 326, subsections 4, 6, 7, and 8 of Section 331, clauses A and B of Section 332, and every such act shall, for the purposes of this section, be deemed to be punishable as if the accused person had been guilty of it in India. Exception. This section shall not extend to any case in which the harbor or concealment is by the spouse of the offender. Illustration. A. Knowing that B has committed dacoity, knowingly conceals B in order to screen him from legal punishment. Here, as B is liable to imprisonment for life, A is liable to imprisonment of either description for a term not exceeding 3 years, and is also liable to fine. பிரிவு 249. அடைக்கலம் குற்றவாளி. ஒரு குற்றம் செய்யப்படும் போதெல்லாம் தனக்கு தெரிந்த அல்லது குற்றவாளி என்று நம்புவதற்கு காரணமுள்ள ஒரு நபரை சட்டரீதியான தண்டனையிலிருந்து திரையிடும் நோக்கத்துடன் அடைக்கலம் கொடுப்பவர் அல்லது மறைப்பவர். குற்றத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திற்கு எந்தவொரு விளக்கத்திற்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும், மேலும் அபராதம் விதிக்கப்படும். குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டால் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திற்கு எந்தவொரு விளக்கத்திற்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும், மேலும் அபராதம் விதிக்கப்படும். குற்றத்திற்கு 1 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை அல்ல, நீண்ட காலத்திற்கு 1/4 பங்கு வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திற்கு குற்றத்திற்காக வழங்கப்பட்ட விளக்கத்தை சிறை தண்டனை விதிக்க வேண்டும். குற்றத்திற்காக வழங்கப்படும் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டாம். விளக்கம். இந்த பிரிவில் உள்ள குற்றங்கள் என்பது இந்தியாவுக்கு வெளியே எந்த இடத்திலும் செய்யப்படும் எந்தவொரு செயலையும் உள்ளடக்கியது. இது இந்தியாவில் செய்யப்பட்டால் பின்வரும் பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றின் கீழ் தண்டிக்கப்படும், அதாவது 103, 105, 307 துணைப்பிரிவுகள் 2, 3 மற்றும் 4, பிரிவு 309 துணைப்பிரிவுகள் 2, 3, 4 மற்றும் 5, பிரிவு 310, 311, 312, பிரிவு 326 இன் உட்பிரிவுகள் F மற்றும் G
பிரிவு 331 இன் துணை பிரிவுகள் 4, 6, 7 மற்றும் 8, பிரிவு 332 இன் உட்பிரிவுகள் அ மற்றும் ஆ மற்றும் அத்தகைய ஒவ்வொரு செயலும் இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்தியாவில் குற்றவாளி என கருதப்படுவது போல் தண்டனைக்குரியதாக கருதப்படும். விதிவிலக்கு: குற்றவாளியின் மனைவியால் துறைமுகம் அல்லது மறைத்தல் எந்தவொரு சந்தர்ப்பத்திற்கும் இந்த பிரிவு நீட்டிக்கப்படாது. விளக்கம்: ஏ பி துணிச்சலை செய்துள்ளார் என்பதை அறிந்த அவர் சட்டப்பூர்வ தண்டனையிலிருந்து அவரை திரையிடுவதற்காக தெரிந்தே பியை மறைக்கிறார். இங்கே பி ஆயுள் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்பதால் ஏ ஆனது 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் ஒரு காலத்திற்கு விளக்கத்தை சிறையில் அடைக்க பொறுப்பாகும். மேலும் அபராதம் விதிக்கப்படும். धारा 249 शरणदाता अपराधी। जब भी कोई अपराध किया गया है तो जो कोई भी किसी ऐसे व्यक्ति को शरण देता है या छुपाता है जिसे वह जानता है या उसके पास अपराधी होने का विश्वास करने का कारण है, उसे कानूनी सजा से रोकने के इरादे से प्लस कर यदि अपराध मृत्यु से दंडनीय है तो किसी भी प्रकार के कारावास से दंडित किया जाएगा जो 5 वर्ष तक का हो सकता है और जुर्माने के लिए भी उत्तरदायी होगा। ख यदि अपराध आजीवन कारावास से दंडनीय है या कारावास से जो 10 वर्ष तक का हो सकता है, किसी भी प्रकार के कारावास से जिसकी अवधि 3 वर्ष तक हो सकती है, दंडित किया जाएगा और जुर्माने का भी दायी होगा। सी यदि अपराध 1 वर्ष तक के कारावास से दंडनीय है न कि 10 वर्ष तक, तो अपराध के लिए प्रदान किए गए विवरण के कारावास से दंडित किया जा सकता है, जो कि सबसे लंबी अवधि के 1/4 भाग तक बढ़ सकता है। अपराध के लिए कारावास या जुर्माना या दोनों प्रदान किए गए। स्पष्टीकरण: इस धारा में अपराध के अंतर्गत भारत से बाहर किसी स्थान पर किया गया कोई कार्य है जो भारत में किए जाने पर निम्नलिखित में से किसी भी धारा के अंतर्गत दंडनीय होगा, अर्थात धारा 309 की धारा 103, 105, 307, उपधारा 2, 3 और 4, धारा 310, 311, 312 की उपधारा 2, 3, 4 और 5, धारा 326 के खंड च और 6, धारा 331 की उपधारा 4, 6, 7 और 8, धारा 332 के खंड क और ख और ऐसा प्रत्येक कार्य इस धारा के प्रयोजनों के लिए ऐसे दंडनीय समझा जाएगा मानो अभियुक्त व्यक्ति भारत में इसका दोषी रहा हो। अपवाद: यह धारा ऐसे किसी भी मामले तक विस्तारित नहीं होगी जिसमें अपराधी के पति या पत्नी द्वारा आश्रय या छिपाव किया गया हो। चित्रण: 1. यह जानते हुए कि बी ने डकैती की है, जानबूझकर बी को छुपाता है ताकि उसे कानूनी सजा से रोका जा सके। यहाँ जैसा कि बी आजीवन कारावास के लिए उत्तरदायी है, ए 3 साल से अधिक की अवधि के लिए या तो विवरण के कारावास के लिए उत्तरदायी है और जुर्माना के लिए भी उत्तरदायी है।